பிரைஸ்லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போதும் கூட நம்ம சின்ன ஒரு பகுதி பார்ப்போம். நமக்கு தியானிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு வேத வசனத்தை தியானிக்கும் போது அது இருதயத்தில் பேசணும். நம்ம இருதயத்தில் பேசுறது தான் இருக்கணும். அப்போ தான் ஒரு பிரயோஜனப்படும், இல்லைன்னா பிரயோஜனப்படாது. இனி என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. ஏன்னா கடைசி காலம் ஆயிடுச்சு. அங்கங்கே பூகம்பமும் நெருப்புனால் அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி வெள்ளம் பயங்கரமாக இருக்குது. ஆண்டவர் யூடியூப்லலாம் பார்த்தோம்னா குதிரையில் வர்றது போல் ஒரு விஷன்லாம் போட்டிருக்காங்க. நிறைய அறிகுறிகள் நிறைய நடக்குது. இமேஜினேஷனாக இருந்தால் கூட நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. ஆண்டவர் குறித்து வரப்போகிறார் ஆண்டவர்ன்றது பயம். அப்போ என்னத்துக்கு அந்த பயம் வருதுன்னா, நம்ம பரிசுத்தமாக இருந்தோம்னா பயம் வராது. கர்த்தருக்குள்ளே நம்ம பரிசுத்தமாக இருந்தோம்னா நமக்கு எந்த வித பயம் வராது. ஏன்னா வெளிப்படுத்தல் 12:12 என்ன சொல்லிக்குது? இரவில் திருடன் வருகிற விதமாய் வருவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. திருடன் வர்றது மாதிரி வருவாராம். இப்போ பாருங்கள், திருடன் வர்றது யாருக்காவது தெரியுமா? நம்ம வீட்டில் திருடன் வரானா, நம்ம ராமத்தை தூங்கிட்டு இருக்கும்போது அவன் போகிறதே தெரியாது. காலையில் பார்த்தா தானே தெரியும். எல்லாம் உடஞ்சி போய் பீரோலாம் உடஞ்சி கிடக்கிறது எதுவுமே அப்போ தான் தெரியும், பொழுது விடிஞ்ச பிறகு தான். அப்போ இரவில் நடக்கிறது யாருக்குமே தெரியாது. இரவில் திருடன் வருகிறது போல் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, அதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு நேரமும் விழித்திருந்து ஜெபிக்கணும். ராஜாமங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறதுக்காக நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும். ஜெபனா நீட்டாக ஜெபி முடக்கன்னு கிடையாது. இந்த பாவங்களை அறிக்கையிடணும், கர்த்தத்தில் சேரணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அநேக தான தர்மங்கள் செய்யணும். மற்றவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. தன்னை போல பிரணிச்சிக்கணும். ஆண்டவர் சொன்ன கட்டளைகள் எல்லாம் கை கொள்ளணும். முடியும், கை கொள்ள முடியும். ஏன்னா அவரே நம்மளுக்கு மாதிரியாக இருந்துட்டு போனார். அவரை மாம்சத்தில் பிறந்தார், மனுஷன் தான் வந்தார். எல்லா கற்பனைகளும் பிதாவின் கற்பனைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றினார். அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? நம்மள முடியும், கட்டாயம் முடியும். ஏன்னா நீ காலம் செல்லாது. சிலருக்கு சண்டை, அங்கே சண்டை, இங்கே சண்டை, எங்கள் நாட்டிலேயே சண்டை, இது விஷயம் இல்லை நடக்குது. பூகம்பம் அதுவும் இதுவும் பயங்கரம். பார்க்கும்போதே ஜனங்கள்லாம் எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. எக்கச்சக்கமான ஜனங்கள் இறந்து போகிறாங்க. ஏன் அப்பாவி மக்கள்லாம் இறந்து போகிறாங்கன்னா நம்மளுடைய ஜெபக்குறைவு தான் காரணம். தேவனுடைய பிள்ளைகள்லாம் எத்தனை பேர் இருந்துருப்பாங்க. அதில் எல்லாம் சேர்ந்து தான் களையும் பயிரையும் சேர்த்து தான் ஆண்டவர் எடுக்கிறார் இல்லையா? அப்புறமா தான் களையை பிடுங்கி போடுறதெல்லாம் அப்புறம் பிடுங்கும் போது என்ன செய்கிறாரு? எல்லாத்தையும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு போகிறாரு. அதனால நம்ம ரொம்ப அதிர்ச்சி. சீக்கிரம் ஆண்டவருடைய வருகை நெருங்கி போகிறதுனால நம்ம எப்போதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். எப்போதும் 1 தெசலோனிக்கர் 5:2, 14:22 சொல்லப்பட்டிருக்குது. எப்போதும் சந்தோஷமாக இருங்க. பிலிப்பியர் 4:4 கூட நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? குற்றமற்றது. ஆபக்கூக்கு 3:17-18 சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் இந்த வசனங்கள்லாம் படிச்சுக்கோங்க. ஒன்றோட ஒன்று தொடர்பாக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி சங்கீதம் பாருங்கள், 51:12 நினைக்கிறேன். எல்லாவற்றையும் ரோமர் 14:17 கூட சொல்லப்பட்டிருக்குது. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்ய, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யணுமா? இப்போ பாருங்கள் எப்படி எல்லாவற்றும் ஸ்தோத்திரம் செய்யணும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக இருக்கணுமா? அப்போ நம்ம அதுக்கு காரணம் நம்ம சரீரத்தை பரிசுத்தமாக வச்சுக்கணும். ஆவியை பரிசுத்தமாக வச்சுக்கணும். கர்த்தருக்குள்ளார அபிஷேகம் பெற்று, ஞானஸ்நானம் பெற்று, அபிஷேகம் பெற்று, வல்லமைகளை பெற்று, வரங்களை பெற்று நம்ம இதுவாக வச்சுக்கணும். நம்ம சரீரத்தை குற்றமற்றதாக இருக்கணும். அதனால் நம்ம எப்போதும் கர்த்தருக்குள்ளார கனி கொடுக்கலாம் இருக்கணும். எப்போதும் கனி கொடுக்கணும். லூக்கா 21:35-36 சொல்லப்படுது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, இடவிடாமல் ஜெபியுங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. பூமி எங்கும் குடியிருக்கிற ஜனங்களே அனைவரும் என்ன பண்ணுங்க? ஜெபிக்கணும். அது மட்டும் குடியிருக்கிற ஒரு அலையை போல் ஒரு கண்ணி மேல் வருமா? கண்ணி வருமா? அப்போ பாருங்கள், 1 தெசலோனிக்கர் 5:17 சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 2:46 சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் தாமே நம்ம இதுக்கெல்லாம் உஷாராக இருக்கணும். கடைசி காலமாக இருக்கிறதுனால லூக்கா 21:36 சொல்லப்பட்டிருக்குது. கடைசி காலம், பஞ்ச காலம், கொள்ளை நோய், கொடிய காலம் இது இல்லையா? எபேசியர் 4:30 சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நம்ம எப்போதும் எதை பார்த்தாலுமா ஜெபிப்பது நல்லது. நம்ம நித்திரை பண்ணி கொண்டு இருந்தால் கூட நம்ம ஆவி விழித்திருக்கணும்.
எப்போதும் ஜெபத்தில் விட்டுருக்கணும். அதுதான் நம்மளுக்கு நல்லது. தூங்கும்போது கூட நாம் தேவனோடு பேசுகிறேன் சொல்லணும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆவியில் நிறைந்து என்ன சொல்லணும்? ஆவியில் நிறைந்து ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், யோபு சொன்னது போல் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுவே நமக்கு தகுதியாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, வசனங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. கடைசி வருகையில் கடைசி சமீபமாக இருக்குது. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போகணும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். God bless you all.